ஹாய் அப்பா. ஆயபா நேயர்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள். இந்த புது வருஷத்தில் புது புது விஷயங்களோட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் விஜயா. நான் ஒரு பேசிக்கலி எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னா டீச்சராகவும் இருக்கலாம், இல்லை ஸ்கூல்ஸ் நடத்தலாம். அதையும் மீறி மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கையில் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 2001லேருந்து இப்போ வரைக்கும் டீச்சர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க லேடிஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ட்ரைனிங்கில் வந்து இது வரைக்கும் ஒரு 15,000 டீச்சர்ஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட ட்ரெயின் ஆயிருக்காங்க. இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம், ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அண்ட் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்கிற ஒரு விஷயம். இது என்ன மாதிரி ஒரு ட்ரைனிங், என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம், எங்கெல்லாம் எடுத்துக்கலாம், என்ன மாதிரி வேலைகள் கிடைக்கும், என்ன மாதிரி சம்பளம் கிடைக்கும், அண்டு சென்னையில் மட்டும்தானா, இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தானா, இல்லை வெளிநாட்டுக்கும் போகலாமாங்கிற நிறைய விஷயங்கள், என்ன மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கலாம், யார் யார் எடுத்துக்கலாம், எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணின ஒரு ட்ரைனிங். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது அமெரிக்காலேருந்து வந்த ஒரு கான்செப்ட் அப்படின்னு. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். மாண்டசரி பேஸ்டாக இருந்தாலும் இந்த கான்செப்ட் நம்ம இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ புதுசே கிடையாது. மரியா மாண்டசரிங்க மேடம் மூலமாக இந்தியாவில், சென்னையில், தமிழ்நாட்டில் அறிமுகமாச்சு. ஏன் சென்னையில் அறிமுகமாச்சுன்னு நான் சொல்கிறேன்னா, அவங்க நம்மளோட கலாக்ஷேத்ராவில் ரொம்ப வருஷம் தங்கி இருந்து இந்த ட்ரைனிங்கை பிரபலப்படுத்தியிருக்காங்க. ஸோ சென்னை வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாகவே இருக்குங்கிறதும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இது மெயினாக வந்து டீச்சிங் அப்படின்னாலே வந்து லேடிஸ் தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க இல்லையா, இருக்காங்க இப்போ வரைக்கும். ரொம்ப பொறுமை, நிதானம், குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற விதம், ஒரு தாய்மை குணம் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. அதனால மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரெயினிஸ் இது வரைக்கும் எங்ககிட்ட ஒரு நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, ஆயிரக்கணக்கில்னு. நிறைய பேர் மெஜாரிட்டி வந்து லேடிஸ் தான். ஸோ லேடிஸ், உங்களுக்கு வந்து யாரெல்லாம் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாங்கிற ஒரு டவுட் இருக்கலாம். நீங்கள் 8th படிச்சிருக்கலாம், 10th படிச்சிருக்கலாம், இல்லை +2 முடிச்சிருக்கலாம், டிகிரி இல்லைனா ப்ரொஃபஷ்னல்ஸாக கூட இருக்கலாம். இது வரைக்கும் நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களில் எல்லா கேட்டகரியிலையும் இருக்காங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ தான் நான் படிச்சிருக்கேன், எனக்கு இருக்கா ட்ரைனிங் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரைனிங் இருக்குது. டீச்சர்ஸ் ட்ரைனிங் இருக்குது. குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற விதம், குழந்தைங்கள வந்து எப்படி பார்த்துக்கணும், அவங்கள எப்படி வந்து ஒரு நிறைய இன்ட்ரடக்ஷன் இருக்குது அவங்களுக்கு இல்லையா. வந்து ஒரு டீச்சிங்கிறது வேறு, இன்ட்ரடியூஸிங்கிறது வேறு. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம லேடிஸ் இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அது எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிறது கேட்டகரி பார்த்திங்கன்னா, நமக்கு 0 to 12 years ஃபுல்லாகவே இந்த மாண்டசரி கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நம்ம நிறைய ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சி ஸ்கூலானாலும் சரி, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனாலும் சரி, ஐசிஎஸ்சி ஆனாலும் சரி, எனி ஸ்கூல், எனி சிலபஸ் இந்த கான்செப்ட் வந்து பொருந்தும். முன்னெல்லாம் ஒரு சின்ன செக்மெண்ட்டுக்கு தான் இந்த மாண்டசரி கான்செப்ட் இருந்தது. ஏன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்தது, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி இருந்தது. அது எல்லாத்தையும் மீறி எங்களோட இந்த இன்ஸ்டிடியூட்டில் எந்த லாங்குவேஜில் வேணால் மாண்டசரி ட்ரைனிங் எடுத்துக்கலாம். குழந்தைய ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும், அந்த ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரு தாய்மை குணம், பொறுமை இருந்தாலே போதும். பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ரெண்டாவது, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், இந்த ட்ரைனிங் வந்து வெளிநாட்டிலலாம் வந்து ஒரு 18 மாதம் ட்ரைனிங், 2 years ட்ரைனிங், பேசிக்காக டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படின்னாலே இப்போல்லாம் 2 years அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக எங்ககிட்ட வந்து 6 months தான் அந்த கோர்ஸ் ட்ரைனிங். ஆனால் வெளிநாட்டில் எப்படி ஒரு 1.5 வருஷத்தில் 18 மாதங்களில் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அதை கம்பைன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு தியரி ட்ரைனிங் ஆகட்டும், ப்ராக்டிக்கல்ஸ் ஆகட்டும் கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒரு 6 மாதத்தில் உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு எல்லா விதத்துலேயும் வந்து அகடமிக்ஸ்லேயும் தயார்படுத்திப்பீங்க, ஹெல்த் வைஸும் தயார்படுத்திப்பீங்க. உங்களை வந்து பர்சனாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நம்ம குழந்தைங்க எதிர்க்கிறது சும்மா அப்படி போய் நிற்க முடியாது. ஒரு கான்ஃபிடென்ட்டாக, தைரியமாக, போல்டாக, விஷயம் தெரிஞ்சவங்களாக நம்ம அவங்க எதிர்க்க போய் நிற்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு நம்மளை பிடிக்கும், நம்மளை நம்புவாங்க, நம்ம என்ன சொல்கிறோங்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீச்சர் ஆகணும்னா நம்ம சொல்கிறத குழந்தைங்க கேட்கணும், புரிஞ்சுக்கணும், நம்மக்கிட்ட ரெசிப்ரிகேட் பண்ணணும், நம்மக்கிட்டேருந்து கற்றுக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை முறையை அவங்களுக்கு வழிகாட்டி கொடுக்கணும். இப்போ பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8th முடித்தாலும் சரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. 10th முடிக்கிறவங்களுக்கு, +2 முடிக்கிறவங்களுக்கு, அஃப்கோர்ஸ் டிகிரி பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு. இது வந்து இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம 2 in 1 மாதிரி
ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம காலேஜ் தான் நான் போயிட்டுருக்கேன், நான் எப்படி இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வீக்கெண்ட் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு கிளாஸஸ். அதனால் ஈவினிங்ஸில் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம், வீக்கெண்டில் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். பை த டைம் நீங்கள் 3 இயர்ஸ் டிகிரி முடிக்கும்போது நல்ல ஒரு டிகிரியும் முடிச்சிருப்பீங்க, எங்களோட டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸும் முடிச்சிருப்பீங்க, ஒரு நல்ல டீச்சராகவும் ஆயிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டிகிரி ப்ளஸ் ஒரு டிப்ளமா, ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். வெளியில் வரும்போதே ஒரு 21 வயசு ஆகும்போதே உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியாக இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ ஒரு டீச்சராக தான் போகணுமா, இப்போ ஒரு டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் முடித்தானா இப்போது ஒரு ஐடி லைன்லனா ஒரு ஐடி ஜாப் தான் போக முடியும். அந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸ்க்கு ஒரு வேலை அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்கில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய தேவை அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பேசிக்காக வந்து என்ன அப்படின்னா முதல்ல ஒரு டீச்சர் ஆகலாம், ஒரு ப்ளே ஸ்கூலில் டீச்சராக போகலாம், இல்லை நார்மல் ஸ்கூல்ஸில் டீச்சராக போகலாம், அப்புறம் வெளிநாடுகளுக்கு போகலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதுக்கு மேலே அதுலேயே நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணிகிட்டே போகலாம். எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஸ்பெஷல் கோர்ஸஸும் நீங்கள் பண்ணும்போது நிறைய நல்ல ஒரு சம்பாத்தியமும் கிடைக்கும், நல்ல ஒரு பேரும் கிடைக்கும், நல்ல ஒரு சர்வீஸ் இந்த சொசைட்டிக்கு பண்ண மாதிரியும் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெவல் தாண்டியாச்சுன்னா கேஜி கோஆர்டினேட்டராக போகலாம். நிறைய ஸ்கூல்ஸில் நம்ம மாண்டசரி டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்க தான் அப் டு 3rd ஸ்டாண்டர்டு கேஜி கோஆர்டினேட்டர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடுத்த லெவல் அது. அதுக்கும் அடுத்தது இல்லை எனக்கு வந்து வேறு ஒரு ஸ்கூலில் போய் இன்னொரு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போய் வேலை செய்ய முடியாது அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தது, இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் சொந்தமாக ப்ளே ஸ்கூலே ஆரம்பிக்கலாம். அதுக்கும் உண்டான கோர்ஸஸும் நம்மக்கிட்ட இருக்குது, அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. ரொம்ப தேவையான விஷயம் இல்லையா ப்ளே ஸ்கூல்ஸ். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரெயின்டு டீச்சர்ஸ் வழிகாட்டும் போது தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்குது. ரெண்டாவது இப்போ எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை, மேக்ஸிமம் 2. அதனால் பேரண்ட்ஸ்க்கு டைம் இல்லாத போது அவங்க ரொம்ப நம்புறது வந்து ப்ளே ஸ்கூல்ஸ் தான். அப்போ ஒரு நல்ல ட்ரெயின்டு டீச்சர் அவங்களுக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக தன்னோட குழந்தைகளை கொண்டு உங்ககிட்ட தான் சேர்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் பண்ணலாம். டீச்சர்ஸ் ட்ரைனிங் அப்படின்னா சென்டருக்கு வந்து தான் நீங்கள் வந்து எந்த சென்டராக இருந்தாலும் கிளாஸ் போய் அட்டன் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ எல்லாமே வந்து ஆன்லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேண்டமிக்கில் வீட்டில் இருந்தபடியே, அது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும், உங்களோட சொந்த ஊரில் இருந்தாலும் சரி, சிட்டியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் உங்களை வந்து ஜூம் கிளாஸஸ் மூலமாக அப்ரோச் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு உண்டான சிலபஸ், அதுக்கேற்ற மாதிரி செஷன்ஸ், அதுக்கு உண்டான மாடியூல்ஸ் எல்லாமே வந்து தயார்படுத்திக்கலாம். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த விதமான டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்தாலும் நீங்கள் இந்த விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே கரஸ்பாண்டன்ஸ் தான் பண்ணுறோமேங்கிற கவலையே இல்லை. ரெகுலர் செஷன்ஸில் நீங்கள் என்ன கற்றுப்பீங்களோ எல்லாமே இப்போ உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. அதனால் அதுக்கு உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த வித கேப்பும் வராது. இப்போ நான் சென்டருக்கு போலியே, நான் படிக்கிற விஷயங்கள் எனக்கு மறந்து போயிடுமோ, தெரியாமல் போயிடுமோ, இல்லை எனக்கும் இல்லை அந்த லெக்சரருக்கும் உள்ள கேப் இருக்குமோன்னு ஆக்சுவலாக இந்த ஆன்லைன் கிளாஸஸில் தான் வந்து அந்த ஒரு பாண்ட் இன்னும் கொஞ்சம் நிறைய வருது. இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்குறாங்க அப்படின்னா அது நமக்கு ஏற்ற டவுட்டாகவும் இருக்குது. இப்போ 1 to 1 அப்படின்னா அவங்க தனியாக கேட்டுப்பாங்க இல்லையா, நமக்கு தெரியாது அவங்க என்ன கேட்குறாங்கன்னு. பட் இது குரூப்பில் செஷன்ஸ் நடக்கும்போது 10 டவுட் கேட்டாங்கன்னா அந்த 10 டவுட்டுக்கான ஆன்சர் நமக்கும் கிடைக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகி, இன்னும் நம்ம தெளிவாகி, இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஆன்லைன் கிளாஸஸில் இருக்குது. அதனால் இந்த கோர்சஸ் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அப்டேட் பண்ணி அதுக்குண்டான கம்ப்ளீட் ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு டீச்சராக தயாராகணுங்கிற ஒரு ஆர்வத்தோட வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கான டைமிங்ஸில், இப்போ இந்த டைம் தான் நீங்கள் பண்ணணுங்கிறது இல்லை, உங்களுக்கான நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை ஒரு தினமும் கொஞ்சம் ஒதுக்கி நீங்கள் தயார்படுத்திட்டீங்கன்னா ஒரு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்ட் மாண்டசரி ட்ரெயின்டு டீச்சராக ஆவீங்க. இப்போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன், ப்ளே ஸ்கூலில் நடத்தலாம், ப்ளே ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. அது இல்லாமல் டே கேர் சென்டர்ஸ் வைக்கலாம். இப்போ எல்லாருமே வேலைக்கு திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் வேக்சினேஷன்லாம் வந்திருந்தால் எல்லாருமே வேலைக்கு கண்டிப்பாக போக வேண்டி இருக்கும். முன்னே போயிட்டு இருந்த மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் நிறையவே கூட வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்க குழந்தைங்கள கண்டிப்பாக நல்ல ஒரு ட்ரெயின்டு
டே கேர் சென்டரில் தான் அவங்க விடுறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு நல்ல ஒரு செட்டப்போட, நல்ல ஒரு இன்டீரியர்ஸோட, நல்ல குழந்தைகளுக்கான தேவையான விஷயங்களோட பாதுகாப்பாக டே கேர் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸில் இருக்குது. அண்டு லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு இருக்க முடியாது. 9 to 5 அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும்னு இருக்க முடியாது. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஐடிலேருந்து நிறைய ஒரு ஃபிக்ஸட் டைமிங்ஸ் இருக்கிற வேலைகள்லேருந்து நிறைய பெண்கள் எங்களுக்கு தெரிஞ்சே கூட நிறைய பெண்கள் வேலையை விட்டுட்டு இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ்க்கு வராங்க. அதனால் பேசிக்காக படித்தவங்களானாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் படித்தவங்களுக்கானாலும் சரி, டிகிரி முடித்தவங்களுக்கு, +2 பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கோர்சஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது, ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குது. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் சொந்தமாக டிசைட் பண்ணணும். வெளிநாடுகளுக்கு தாராளமாக போகலாம். வெளிநாடுகளில் நம்ம இந்தியாவிலேருந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்து வரவங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா எங்களுக்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது. நம்ம இந்தியாவில் நம்ம நிறைய பெண்களை ட்ரெயின் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நான் ட்ரைனிங் முடித்தவங்க எங்கள் சென்டர்லன்னு இல்லை, எந்த சென்டர்லே ஆனாலும் டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு வெளிநாட்டில் எந்த ஸ்கூல்ஸ்லேயும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நம்ம இந்தியன் டீச்சர்ஸை வெல்கம் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடித்தவங்கள. அண்ட் அது மாத்திரம் இல்லாமல் அங்கே ஒரு கேஜி செக்ஷன்ஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கிற டீச்சர்ஸை திருப்பி ட்ரெயின் பண்ணுறதுக்கே கூட நம்ம டீச்சர்ஸ் அவங்க வரவேற்கிறாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வெளிநாடுகளில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஒன்று என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கும் டீச்சர்ஸ் ட்ரைனிங்கோடையே வந்து இப்போ டீச்சர்ஸ் ட்ரைனிங்கிறது வெறும் சிலபஸ் மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல, உங்களை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறது, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அதை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா வாழ்க்கையே. அது மாதிரி உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸில் இருக்குது. ஒரு பர்சனாலிட்டி க்ரூம் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து புதிய விஷயங்கள் தெரியணும். குழந்தை வளர்ப்புலேயே ஆனாலும் சரி, திட்டத்துலேயே ஆனாலும் சரி, சிலபஸில் சரி, அப்ரோச்சில் சரி, எல்லாத்துலேயுமே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எப்படி ஐடி லெவலில் வந்துகிட்டே இருக்கோ, இதுலேயும் இந்த செக்மெண்ட்லேயும் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கோர்சஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்து இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ். நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாலையும் நிறைய அதுக்கான சென்டர்ஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, டிப்ளமா கோர்சஸ் இருக்குது, அதுலேயே அடுத்த லெவல் டுவல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்குது, ப்ரைமரி செக்ஷன் இருக்குது, அதுவே ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்சஸ் எடுத்துப்பாங்க. அதுலேயே ப்ளே ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறீங்களா, அதுக்கான தனியாக கோர்சஸ் இருக்குது. டே கேர் ஆரம்பிக்க போகிறீங்களா, அதுக்கான தனியாக கோர்சஸ் இருக்குது. எல்லாமே வந்து பேசிக்காக ஒரு டீச்சிங்குள்ளே தான் வரும். ஆனால் அதுலேயே வந்து அட்மின் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ நான் எப்படி ஒரு அட்மின் செட் பண்ணணும், எப்படி ஒரு சிலபஸ் செட் பண்ணிக்கணும், எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி வந்து அப்ரோச் இருக்கணும், ஹெச்ஆர் ஹியூமன் ரிலேஷன் எப்படி இருக்கணும், தட் இஸ் இப்போ நம்ம பேரண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், டீச்சர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், குழந்தைங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், நமக்கு வந்து நல்ல ஒரு சொசைட்டியில் குட்வில் க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாருக்கும் நிறைய ஒரு சந்தேகம் இருக்கும், எந்த ஏஜ் குரூப்லேருந்து இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை மினிமம் ஏஜ் குரூப் என்ன, இல்லை எனக்கு வந்து 45 வயசாச்சு, நான் இதுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாமா அப்படின்னு. என்னோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து 2001 ட்ரைனிங் ஆரம்பிக்கும் போது என்னோடய செகண்ட் ட்ரெயினி வந்து 65 வயசு அவங்களுக்கு. அப்போ வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசு. நான் அவங்கள மரியாதையாக பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து எனக்கு ஒரு டீச்சராக பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ட்ரைனிங் முடித்து வெளிநாட்டுக்கு போய் டே கேர் சென்டர் ஆரம்பித்து ஒரு 5-6 வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருந்தாங்க. இந்த எக்ஸாம்பிள் நான் ஏன் சொல்கிறேன்னா, மினிமம் ஏஜ் குரூப்புங்கிறது நீங்கள் வந்து 8th முடிச்சதுல 16 வயசு, அதுதான் மினிமம் ஏஜ் குரூப். அதுலேருந்து ஆரம்பித்து எந்த வயசில் இருக்கிறவங்களோ, எந்த செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களோ தாராளமாக இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவை இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனும் தான். ஸோ நீங்கள் 60 ஆனாலும் சரி, 20 ஆனாலும் சரி, 18 ஆனாலும் சரி, 40 வயசானாலும் தாராளமாக நீங்கள் எந்த விதமான டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்துட்டாலும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரெடியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஸ்கூல் ஹெட்டாக போகலாம், இல்லைனா உங்களுக்கு ஸ்கூல் வைஸ் பிரின்சிபலாக போகலாம், கிண்டர்கார்டன் ப்ளே ஸ்கூல்ஸ் நீங்களே சொந்தமாக ஆரம்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ரெடியாக இருக்குது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வெளிநாடு போகலாம். அதனால் வயசு ஒரு தடையே இல்லை, யார் வேணால் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நான் வந்து எங்களோட அனுபவத்தில் சொல்கிறேன், இத்தனை வருஷம் நான் சும்மா இருந்துட்டேன், என்னோடய பேரம்பேத்தியை கூட ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இப்போ சும்மா இருக்க விரும்பலைன்னு ட்ரைனிங் எடுத்துக்கிறவங்களும் நிறைய நான் பார்த்துருக்கேன்.
அதுவே வந்து எனக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓ ஃபைன், இப்போ இவங்கெல்லாம் இப்படி வரும்போது இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கோர்சஸ் நிறையா நாங்கள் தயார்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நம்ம இந்த சொசைட்டியில் இருக்குது. அதனால் முயற்சி வேணும், நான் பிஸியாக இருக்கணும், எனக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலே நம்ம டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ் தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாங்க. இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் பேசிகிட்டு இருந்தெல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, வெகு சீக்கிரத்தில் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா அது மட்டும்தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு இல்லை, எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும்போது இம்மீடியட்டாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதை கிராப் பண்ணிவிட்டு நம்ம முன்னேறிட்டே போயிட்டே இருப்போம். இப்போ இது மெயினாக பார்த்தீங்கன்னா டீச்சிங் அண்ட் நர்சிங்கில் வந்து விமன் தான் முன்னாடி வராங்க. நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, டீச்சராக போகிறாங்க. ஆனால் இதில் சில ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா, சில மேல் ஆண்களும் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து இந்த ட்ரைனிங் எடுத்து சொந்தமாக ஸ்கூல் ஆரம்பிக்கிறவங்கள நிறைய நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களும் இந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒய்ஃப் கூட சரி இல்லை தனியாகவோ கூட ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ அவங்களோட ஸ்கூல்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் சிலபஸ் அப்டேட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ்க்கு நம்ம நிறைய எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறவங்களும் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதனால் பெண்கள் தான் எடுத்துக்கணும், ஆண்கள் எடுத்துக்கக்கூடாதுங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அவங்களுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தாராளமாக அவங்க வந்து 8th முடிச்சிருந்தாலும் சரி, என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன், பெண்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோமோ அதுதான் ஆண்களுக்கும். அதனால் ஆண்களும் வரவேற்கிறோம். டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ் இஸ் ஓப்பன் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ தாராளமாக யார் வேணால் இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து இருக்கிற ஜாபே நிறைய பேருக்கு ஜாப் இல்லாமல் இருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக க்ளோஸ்டாக இருக்குது. நிறைய ப்ளே ஸ்கூல்ஸ் வந்து புதுசாக ஆரம்பித்தவங்களால நடத்த முடியல. இந்த மாதிரி பயங்கள் உங்களுக்கு இருக்கலாம். படிப்புங்கிறது என்றைக்குமே நிரந்தரமான ஒரு விஷயம். அது குழந்தைங்க வந்து போய் 1 to 1 பர்சனலாக படிக்கிற மாதிரி வரவே வராது. இப்போ இந்த சிச்சுவேஷன் எல்லாமே டெம்பரரி தான். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து அதையும் மீறி ஆன்லைனில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, இப்போ வீட்டில் இருக்கிற இந்த டைமை ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு நம்மளை தயார்படுத்திட்டோம் மட்டும்தான் இப்போ ஸ்கூல்ஸ் ரெகுலராக திறக்கும்போது நிறைய வந்து அவங்களுக்கு டீச்சர்ஸ் வாண்டடாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது இல்லையா நம்ம ஊரில், அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு உங்களை தயார்படுத்திட்டிங்கன்னா ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாத மாதிரி இருக்கும், உங்களை நீங்கள் தயார்படுத்திட்ட மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து நம்மளை ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும், சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து அடுத்தடுத்து வாட் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து காலப்போக்கில் எதுவும் பின்தங்கிட மாட்டோம். நம்ம பின்தங்கிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தேவையான கோர்சஸ் இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ். அதனால் நீங்கள் தயாராக இருக்கணும், நீங்கள் ரெடியாக இருக்கணும், மோட்டிவேட்டடாக இருக்கணும். மோட்டிவேஷனுங்கிறது நான் வந்து வெளியிலேருந்து கிடைக்கிற மோட்டிவேஷன் பற்றி நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். நான் சும்மா இருக்கக்கூடாது, தயார்படுத்திக்கணும், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும், குடும்பத்துக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான டைமிங்ஸில் நானும் வேலைக்கு போகணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும். இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ். எல்லோரும் எடுத்து நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எப்போ வேணால் அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.